சொல்றதுக்காக இருக்கேன். ஓகே, who is the best debut villain of the year வாங்கியிருக்காங்க, who is none other than Mr. மேனக் ஷா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். And yes, thank you so much for joining with us, sir. And even honor பண்ற வகையில் I request SKARK Foundation Honorable Chief Guest S. சந்திரசேகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது அவரோட டெபியூ மூவி. சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் வில்லனாக இந்த படத்தில் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. இவருக்கு இன்னொரு முகமும் இருக்குது. அது என்னென்னா ஒரு 10-15 இயர்ஸாகவே நம்ம தளபதியோட ஃபர்ஸ்ட் லுக் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது நன்னதுதான் எடுத்தது நம்ம மேனக் ஷா அண்ணன் தான். ஸோ அந்த ஃபிலிம்ஸ் இங்கே எடுத்து பாருங்கள். மாஸ்டர், பீஸு, மெர்சல், இது பிகில், பைரவா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா தெரிய பர்ஃபார்மன்ஸாக தெரிய லுக்கில் இருக்கும். அது எல்லாமே நம்ம எடுத்து மேனக் ஷா அண்ணன். இது இந்த ஸ்டேஜை நான் சொல்லி ஆகணுன்றதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 12-13 இயர்ஸ் அவர் கூட ட்ராவல் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு வாட்டியுமே இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அது வெயிட்டிங் சொல்லுவாங்க. அந்த வெயிட்டிங்கான எல்லா மொமெண்ட்ஸையும் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் பேசுறதுக்காக நான் நினைப்பேன். இந்த விழா மேடையை சிறப்பிக்க வந்த உங்கள் அனைவருக்கும் வணக்கம். விருதுகள் வழங்கி கொண்டிருக்கும் முக்கிய விருந்தினர் அனைவருக்கும் வணக்கம். சினிமாக்காரன் அவார்டை வழங்கி கொண்டிருக்கும் மாலிக் மற்றும் அவர் குழுவினர் அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் இந்த துறையில் 25 வருஷமாக ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50 படங்களுக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் அங்கீகாரம் என்னென்னா, முன்னாடி ஒரு 15 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா படம் 100 days 50 days போச்சுன்னா இந்த மாதிரி ஒரு மேடை அமைத்து அதில் எங்களை மாதிரி டெக்னீஷியனுக்கெலாம் விருதுகள் இந்த மாதிரி அவார்ட்லாம் கொடுப்பாங்க. இப்போ சமீப காலமாக எதுவுமே கிடையாது. எனக்கு அது ஒரு பெரிய ஒரு வருத்தம் இருந்தது. இப்போ நான் ஒரு நடிகனாக அந்த படத்தில் நடித்ததுக்கு முதல்ல அங்கீகாரமாக எனக்கு அந்த விருது சென்னை சினிமாக்காரன் அவார்டு கொடுத்ததுக்கு மாலிக்கும் மற்ற குழுவினருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கேன், நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. தவிர எனக்கு அங்கீகாரம் கிடைச்சதான்றது தெரியல. அந்த அங்கீகாரம் இந்த சினிமாக்காரன் அவார்டு மூலயமா எனக்கு கிடைச்சது அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்னோட இயக்குனர் MR மாதவனுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தயாரிப்பாளர் சீனிவாசன் சாருக்கும் நன்றி சொல்கிறேன். மேலும் இப்போது இந்த சினிமாக்காரன் அவார்டு மேலும் வளர்ந்து இப்போ எனக்கு ஒரு ஆதங்கம் இருந்தது இல்லையா, ஒரு டெக்னீஷியனாக எனக்கு சமீபமாக எந்த ஒரு அங்கீகாரம் இல்லை, எவ்வளோ பெரிய படம் வேலை செஞ்சாலும் அங்கீகாரம் இல்லைன்ற பட்சத்தில் அடுத்து வர வருடங்களில் எங்களை போல் நிறைய டெக்னீஷியன் இருக்காங்க, காஸ்டியூமர் இருக்காங்க, ப்ளஸ் மேக்கப் மேன் இருக்காங்க, ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க, நிறைய ஒரு 24 கிராஃப்ட் இருக்குது. ஸோ அவங்களையும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கும் இந்த மாதிரி விருதுகள் வழங்கினா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்றது என்னோட கோரிக்கையாக நான் மாலிக்கு அவர்களுக்கு நான் வைக்கிறேன். அடுத்த தடவை அதை சிறப்பாக செஞ்சு அவர் மேலும் பல விருதுகள் வழங்கணும். இதனால் நான் வாழ்த்துறேன். அவர் மேலும் சிறப்பான என்னோட அதே மாதிரி அடுத்த வருடமும் என்னோட ஆதரவு அவருக்கு எப்பயும் இருக்கும். அதாவது விருது வாங்க தான் வரணும்னு இல்லை, வழங்குறதுக்கும் வரலாம், இல்லைனா நான் என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுறதுக்கும் நான் தயாராக இருக்கேன். நன்றி நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கிராஃப்ட்ஸையும் கேதர் பண்ணி பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ அதுக்கான முதற்கட்டமாக தான் நாங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கடந்த வருஷமும் ஒரு சின்ன இடத்துல தான் ஆரம்பித்தோம். அது ஒரு சின்ன ஹாலில் வச்சு பண்ணோம்.
இந்த வாட்டி வந்து ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் வந்து பண்ணியிருக்கோம். அடுத்த வாட்டி பெரிய செட் பண்ணி செட்டை போட்டு அந்த மாதிரி பண்ணுவோம். கண்டிப்பாக எல்லா டெக்னீஷியனுமே அங்கீகரிக்க வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கணும். ஏன்னா ஒரு சினிமாக்காரனுக்கு வந்து இன்னொரு சினிமாக்காரன் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான முயற்சி தான் இது. கண்டிப்பாக நம்ம அதை நிறைவேற்றுவோம். கண்டிப்பாக பண்ணுவீங்க நீங்கள். ஐயா, அடுத்த சீசன் டைரக்டாக துபாய் தான். எல்லாருக்கும் ஃப்ளைட்டு கண்டிப்பாக மிகப்பெரிய ஸ்பான்சர் பிடிக்க ஸ்பாட் வந்து இருக்கீங்க. ஸோ துபாய் ஃப்ளைட்டா இதுதான் இந்த சப்போர்ட் தான். தேங்க்யூ ஸோ மச். இல்லை, ஸ்பான்சர் இருக்கும்போது நம்ம துபாய் இல்லை யூஎஸ்ல கூட வைக்கலாம். கண்டிப்பாக பண்ணலாம் மாலிக். அடுத்தது சிங்கப்பூர், மலேசியா போய் பண்ணலாம் மாலிக். எப்பவுமே வந்து எங்கள் எஸ்கேஆர்கே ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். ஐயா, கை தட்டலோட நிற்காது உங்கள் சப்போர்ட் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ணா வாக் பண்ணணும் கண்டிப்பாக. Fine, a beautiful moment. The best debut villain of the year, Manik Shah, ladies and gentlemen, the best cinema award.